ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நல்லா டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, நான் ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக முந்திரி எடுத்திருக்கேன். ஸோ 1/2 ஸ்பூன் தனியா, 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய். ஸோ இது எல்லாமே நம்ம வதக்கி அரைச்சி போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேவையான மசாலா பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், 2 பச்சை மிளகாய், பட்டர் கொஞ்சம், உப்பு, கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி, வெங்காயம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தேவையான அளவு பன்னீர் எடுத்துக்கோங்க. ஸோ பன்னீர் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நெய்யில் போட்டு வறுத்து எடுத்திருக்கேன். ஸோ நம்ம நெய்யில் போட்டு வறுத்து எடுக்கும் போது கொஞ்சம் நல்லா இன்னும் சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க அந்த மசாலா எல்லாமே அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் வந்து பட்டர் போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் போட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க 2 பச்சை மிளகாய் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்க பட்டை, லவங்கம் அது எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை எடுத்து போட்டுட்டு காஷ்மீரி சில்லி பவுடர், உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் எடுத்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டதும் கொஞ்சம் நல்லா அது கொதி வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீர் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. ஸோ இதை நம்ம நான் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை. வாட்ச் ஃபார் மோர் வீடியோ.